18ஆம் படி கருப்பரே போற்றி, பகைவரை நடுங்கச் செய்பவனே போற்றி, நல்லதே நினை, நல்லது மட்டுமே நினை. கருப்பசாமி பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் அன்பும் பாதுகாப்பும் என்றுமே 100% முழுமையாக இருக்கும். அதனால் ஏற்பட போகின்ற விளைவுகள் நிச்சயமாக நீ எதிர்பார்க்காத அளவிற்கு பயங்கரமாக இருக்க போகின்றது. பயங்கரம் என்றால் நான் சொல்வது அதனுடைய விளைவுகள் உனக்கு அதிகமாக இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு பல நன்மைகளை தரப்போகின்றது என்பதை தான் உன் தாயானவள் நான் உனக்கு சொல்ல வருகின்றேன். என் குழந்தையே, உன்னை கண்ணீர் விட வைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அவர்களிடம் இருந்துதான் பதிலை உனக்கு பெற்றுத்தரப் போகிறேன். என் தங்கமே, நீ நினைத்ததை விட இனி உனக்கான காலங்கள் எல்லாம் நல்ல நேரமாக தான் இருக்க போகிறது. இனி ஒரு நாளும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை உன்னிடம் நெருங்க விட மாட்டேன். உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்த போகின்றார்கள். அந்த நேரம் வந்துவிட்டது. உன் வராகியானவள் யாரையும் தண்டிக்கும் குணம் எனக்கு இல்லை. எல்லோரையுமே திருத்தி நல்வழிப்படுத்துவதுதான் உன் தாயானவள் என்னுடைய விருப்பமாகும். ஆனால் சிலர் எவ்வளவுதான் நான் எடுத்து சொன்னாலும், அவர்களை எவ்வளவுதான் நிறுத்துவதற்கு முயற்சி செய்தாலும் அவர்களின் பிறவி குணத்தை மாற்றுவது என்பது இயலாத காரியம். அதனால்தான் இன்று அவர்களுக்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தண்டனை வழங்க நான் தயாராகிவிட்டேன். என் தங்கமே, நீ உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இருந்தால் போதும். நீ யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை. நீ அதை நினைத்து நினைத்து மற்றவர்கள் உன்னை பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் செவிசாய்த்து உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்காதே. உன்னை யாரெல்லாம் புரிந்து கொண்டார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய தேவை என்னவென்பதை சொல். உன்னிடம் என்ன இல்லை, உனக்கு என்ன கஷ்டங்கள் என்பதை யார் நிச்சயமாக உன்னை புரிந்து கொண்டு உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னோடு பழகுகிறார்களோ அவர்களிடம் மட்டுமே நீ வெளிப்படையாக சொல்ல வேண்டும். உன்னுடைய வார்த்தைகளை யார் மதிக்கின்றார்களோ, உன்னுடைய வார்த்தைக்கெல்லாம் யார் மதிப்பு கொடுத்து காது கொடுத்து கேட்கின்றார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய கனவு என்னவென்பதை சொல். உனக்கு எதிர்காலத்தில் என்னவாக ஆக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரிடம் மட்டுமே சொல். உன்னுடைய ஆசை என்னவென்பதை உன் வார்த்தைகளை காது கொடுத்து கேட்பவரிடம் மட்டுமே பகிர்ந்து கொள். அதையும் மீறி நீ உன் வார்த்தைகளை மதிக்காதவரிடம் நீ சொல்வாயானால் உனக்கு வருத்தம்தான் மிச்சமாகும். அதனை என் குழந்தை நீ ஞாபகம் வைத்துக்கொள். என் தங்கமே, அதுபோல உன் மீது யார் ஒருவருக்கு உண்மையான அன்பும் அக்கறையும் இருக்கின்றதோ அவரிடம் நீ உன் மனதில் இருக்கின்ற எதை வேண்டுமானாலும் மறைக்காமல் சொல்லலாம். ஏனென்றால் அவருக்கு உன்மேல் இருக்கின்ற உண்மையான அன்பு நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை கொடுப்பது மட்டுமல்லாமல் நல்ல ஆறுதலையும் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். என் தங்கமே, நீ விழும்போது விழுகின்ற வேகத்தை விட நீ அந்த கஷ்டத்தில் இருந்து எழுந்திருக்கின்ற வேகம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக உன்னை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. நீ அந்த வேகமாக எழுந்திருப்பது என்பது யாரையும் தோற்கடிப்பதற்காக அல்ல. உன்னை பார்த்தாலே அவர்கள் பயந்து ஓட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். என் குழந்தையே, உன்னை பார்த்து நீ செய்கின்ற காரியங்களை எல்லாம் பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு தெரியாது என்று நினைத்து உன் பின்னால் நின்று சிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை நீ கவனித்து விடுவாய். நம்மை பார்த்து ஏதோ சொல்லி சிரிக்கின்றார்கள் என்று நீ மனம் நொந்து நீ செய்கின்ற வேளையில் பின்னெடுத்து விட்டால் அங்கே நீ நஷ்டப்படுகின்றாய். அங்கே நீ உன்
வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றாய். அதே சமயத்தில் நீ எப்பொழுது உன்னை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கின்றார்களோ அதை கண்டுகொள்ளாமல் நம் காரியத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அடுத்த அடியினை எடுத்து வைக்கின்றாயோ, நிச்சயமாக அங்கே முதலில் நீ உன் வாழ்க்கையை வெல்ல ஆரம்பித்து விடுகிறாய். முதலில் உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் எல்லாம் இது எல்லாம் நமக்கு தேவையா, அவர் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, இது நமக்கு தேவையில்லாத வேலை, நம்முடைய பிரச்சனைகளே அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள். முதலில் அவர்கள் செய்வதை கண்டு அங்கேயே நின்று விடாதே. அதன் பிறகு நீ எந்த எல்லைக்கு செல்கின்றாயோ, நீ உன் வாழ்க்கையில் எந்த உச்சத்தை தொட நினைக்கின்றாயோ அதை கண்டு எவன் ஒருவன் உன்னை பார்த்து சிரித்தானோ அவனே உன்னை பார்த்து பொறாமைப்படுவான். என் தங்கமே, நீ அவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இறுதியில் அந்த பொறாமை அவர்களுக்கு நீ வாழ்ந்து காட்டுகின்ற விதத்தை பார்த்து அவருடைய குணங்கள் ஒவ்வொன்றாக மாறும், அவருடைய எண்ணங்கள் மாறும். அது என்ன தெரியுமா, ஒரு நாள் நிச்சயமாக வாழ்ந்தாலும் இவரை போலதான் வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற இலக்கை அடைய வேண்டுமானால் இவரிடம் இருக்கின்ற உறுதி நமக்கு இருந்தால் நிச்சயமாக நாமும் இந்த வாழ்க்கையை வென்று காட்டி விடலாம் என்ற எண்ணம் அவர்களுக்குள் நிச்சயமாக ஒரு நாள் தோன்றும் என்பதை மறந்து விடாது. என் தங்கமே, மற்றவர்களை பற்றி கவலை கொள்ளாமல் எப்பொழுது உன்னுடைய நம்பிக்கையை வைத்துக்கொண்டு உன்னுடைய பாதையில் மட்டும் நீ எப்போது நல்லபடியாக செல்கின்றாயோ அப்போது உன்னை வெல்ல எவனாலும் முடியாது என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த உலகத்தில் இந்த மனிதன் எதையோ தேடி அலைந்தாலும் அவனுக்கு கடைசியில் தேவைப்படுவது நிம்மதி மட்டும்தான். அவனுக்கு ஓடி ஓடி அலைந்து எத்தனை ஓட்டங்களை அனுபவித்து எல்லாம் அனுபவித்தாலும் இறுதியில் தேவைப்படுவது ஒரு அமைதி மட்டும்தான். என் தங்கமே, நீ எந்த தொழிலை செய்கின்றாய், எப்படி செய்கின்றாய் என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது. செய்யும் தொழிலை நீ மனநிறைவோடு மகிழ்ச்சியாக செய்தாலே போதும். நிச்சயமாக நாளை என்பது உன் கைகளில் இருக்கும். நாம் இந்த தொழிலை செய்தால் அவன் என்ன நினைப்பானோ, இவன் என்ன நினைப்பானோ என்றெல்லாம் உன் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. செய்யும் தொழில் நேர்மையான தொழிலாக இருந்தால் அது எந்த தொழிலாக இருந்தாலும் நீ தைரியமாக செய்யலாம். யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. உன்னுடைய உழைப்பிற்கான பலன் நிச்சயமாக ஒரு நாள் உன்னை வந்து சேரும். அது உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னோடு உனக்கு எப்பொழுதுமே ஊக்கம் தருபவர்கள், அதாவது உன் தாயானவள் இந்த வராகியை போல யார் உன்னோடு இருக்கின்றார்களோ, உனக்கு எப்பொழுதும் நீ செய்கின்ற காரியங்களில் நல்ல காரியங்களுக்கு உனக்கு ஊக்கம் தந்து கொண்டிருக்கிறார்களோ, அது போன்றவர்கள் உன்னிடம் இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது ஒரு காலமும் இருக்காது என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, நீ கண்ணீர் விட்ட விஷயம் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்ப்பினை கொண்டு வர போகின்றது. இனிமேல் உன் வாழ்க்கையில் உன்னை எதிர்க்க எவனும் இல்லை என்ற நிலையை உன் தாயானவள் நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன். நீ அவன் செய்ய நீ திரும்பி அங்கே போவதனால்தான் அவள் மேலும் மேலும் உன்னை தேடி பார்க்க நினைக்கின்றான். அவனை நீ அவன் செய்வது போலவே பழிவாங்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். என் தங்கமே, உன்னுடைய செயலில் நீ அதனை செய்து காட்டு. உன்னுடைய செயலின் மூலமாக என் குழந்தை நீ யார் என்பதை அவனுக்கு காட்டிவிடு. வாழ்க்கையில் நீ எந்த நிலையில் இருக்கின்றாய் என்பதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனையாகும். நீ அடைய போகின்ற இடத்தை பார்த்து அவன் வயிறெறிந்து வெந்து விடுவான். நீ அது போன்ற நிலைக்கு அவனை கொண்டு வந்து விடு. என் தங்கமே, இந்த உலகத்தில் ஒருவரை பார்த்து பொறாமைப்பட்டு அதன் மூலமாக மற்றவர்கள் மனதை காயப்படுத்துகின்ற எண்ணம் கொண்டவர்கள் ஒருபோதும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பதை மட்டும் நீ மனதில் வைத்துக்கொள். உன்னுடைய வேலை, உன்னுடைய வாழ்க்கை, நீ உனக்காக உழைக்கின்றாய். நீ முன்னேற வேண்டும், உன் குடும்பத்தை காப்பாற்ற
காப்பாற்ற வேண்டும். உன்னை நம்பி இருப்பவர்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்யக்கூடாது என்று இந்த பாதையில் நீ நடந்து வந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கே வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு எப்பொழுதுமே இந்த வராகி தாயானவள் துணையாக இருப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, நீ பட்ட கஷ்டங்களும் நீ விட்ட கண்ணீரும் இனி உனக்கு நல்ல அனுபவத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். அந்த அனுபவம் இனி உன் வாழ்க்கையில் யாரை அருகில் வைக்க வேண்டும், யாரை அருகில் வைக்க கூடாது, விலக்கி வைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல பாடத்தையும் உனக்கு கற்று தந்திருக்கும். அந்த பாடத்தின் வழியே என் குழந்தை நீ நல்லபடியாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று உன் தாயானவள் நான் விரும்புகிறேன். என் குழந்தையே, உனக்கான அந்த ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு வழங்குகிறேன். இந்த வராகி அம்மா எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்காக நான் துணை நின்று கொண்டே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய கஷ்டகாலம் இன்றோடு முடிய போகிறது. என் பிள்ளையே, அம்மாவின் வாக்கில் உனக்கான நம்பிக்கை இங்கே பிறக்கிறது அல்லவா? ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாக்கினை கேட்கும் பொழுது இந்த கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து நல்ல தெளிவு பிறக்கிறது என்று அம்மா நான் மனதார நம்பிதான் உன்னிடத்தில் தினமும் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இந்த தாயானவனுக்கு உன்னிடத்தில் இருந்து வேறு எதுவும் தேவையில்லை. நீ நிம்மதியோடு இருக்கிறாய் என்ற செய்தி மட்டும் எனக்கு கிடைத்து விட்டால் போதும். அது ஒன்றை வைத்து உன் அம்மா நான் சந்தோஷமாக இருந்து விடுவேன். என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா நான் தான் கஷ்டத்தில் இருக்கிறேன், தெய்வத்திற்கு என்ன கஷ்டம் வந்துவிட போகிறது என்று. நீ என்ன நினைத்தாலும் என் தங்கமே, என் பிள்ளை நீ வேதனையில் இருக்கிறாய் என்றாலே அந்த வேதனை எனக்கும் சேர்த்துதான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைப்படுகின்ற வேதனை நிச்சயமாக நானும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பிள்ளை என்னிடத்தில் வந்து கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் உன் அம்மா நானும் உன்னுடைய கண்ணீரை கண்டு வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் என்று என் பிள்ளையின் வாழ்க்கையில் விடுவு காலம் பிறக்கும் என்று நானும் அதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தேன். நீ நினைக்கலாம், நீ தெய்வம் அல்லவா, நீ நினைத்தால் ஒரு நொடியில் என் வாழ்க்கையை மாற்றிவிடலாம், ஒரு நொடியில் என் வாழ்க்கையை தலைகீழாக உன்னால் புரட்டி போட முடியுமே, நான் ஆசைப்பட்டதை எல்லாம் உன்னால் நிச்சயமாக செய்து எடுத்துவிட முடியுமே என்று. என் குழந்தையே, நான் தெய்வமாக இருந்தாலும் உன்னுடைய ஆசையை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய அதீத சக்திகள் எனக்குள் இருந்தாலும் என் குழந்தையே, நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒரு நொடியில் எல்லாம் மாறிவிடும் என்றால் வாழ்க்கையில் நீ என்ன பங்கினை ஆற்றப் போகிறாய்? உனக்கென்று வாழ்வதற்கு இந்த வாழ்க்கையில் என்ன இருக்க போகிறது? நானே எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்து கஷ்டங்கள் இல்லாமல் எதுவும் இல்லாத நிலைமைக்கு உன்னை ஆளாக்கி விட முடியும் அல்லவா? என் தங்கமே, இது போல ஒரு நொடியில் ஒரு நிமிடத்தில் வாழ்க்கையில் நீ அதிசயங்கள் எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் மெதுவாக நம் அம்மா அனுபவத்தோடு சேர்த்து நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. இந்த வராகி அம்மாவும் அதற்கான சூழ்நிலையை தான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். எத்தனை விரைவாக நீ இந்த அனுபவத்தை பெறுகிறாயோ அத்தனை விரைவாக உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் சரியாகிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, அம்மாவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் நிச்சயமாக உனக்கு என்னாலும் சந்தேகம் வராது. ஏனென்றால் நான் தான் என்னை தினமும் கண்காணிக்கிறேன் அல்லவா, நான் என்னோடு தினமும் பேசுகிறேன் அல்லவா, உன் மனநிலையை உணர்ந்து உனக்கு ஆறுதலை தந்து விடுகிறேன் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மனதிற்குள் வேதனைப்படாதே. இன்று ஒரு விஷயம் உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்றால் நாளை அந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு அதற்கு சரியான நல்ல மாற்றத்தை நான் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நீ உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சில செயல்களை நினைத்து மனதிற்குள் என்ன நடக்கும், அது எப்படி நடக்குமோ என்று பயந்து கொண்டு விடுகிறாய். ஆனால் நீ ஒன்றை
மட்டும் நினைக்க விரும்புவதில்லை. என்ன நடந்தாலும் சரி, அது எப்படி நடந்தாலும் சரி, அதை எதிர்கொள்ள வேண்டியது நாம் தானே. அதை எப்படியேனும் வெற்றி பெற்று விடலாம் என்று நீ மனதிற்குள் நம்பிக்கையை மட்டும் நினைக்காமல் இருந்து விடுகிறாய். அந்த ஒன்று மட்டும் உனக்குள் வந்துவிட்டால் மற்ற கஷ்டங்கள் எல்லாமே உனக்கு இல்லாமல் போய்விடும். என் பிள்ளையே, கஷ்ட காலத்தை உனக்கு நான் முடித்து வைத்து விடுகிறேன். உன்னுடைய போராட்ட காலத்திற்கான பலனை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன். அதன் பிறகு என் குழந்தை, நீ என்ன செய்ய போகிறாய்? நமக்கு எல்லாம் கிடைத்து விட்டது. வாழ்க்கையில் நாம் அடைந்த அத்தனை துன்பத்திற்கும் பதில் கிடைத்து விட்டது என்று அமைதியாக இருந்து விடுவாய். சுயமாக இல்லை, என் பிள்ளைக்கு இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஒன்று முடிந்தால் அடுத்த பிரச்சனை என்று உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உனக்கு அதிகமாக துரத்தி கொண்டே இருக்கிறது. எல்லா நாளும் பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்து நீ வாழ்க்கையில் எந்நாளும் கஷ்டங்களில் அதிகமாக உழந்து கொண்டிருக்கிறாய். இன்னும் வேண்டும், இன்னும் அதிகமாக வேண்டும். என்னதான் கிடைத்தாலுமே மனதிற்குள் திருப்தி இல்லாத நிலைமையை எல்லோருக்கும் இருப்பது சகஜம்தான். நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? ஒன்று உனக்கு ஆசைப்பட்டது கிடைத்து விட்டது என்றால் அதை வைத்து நீ சந்தோஷமாக உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னும் உனக்கு சந்தோஷம் வேண்டும் என்றால் அது உன் அம்மா எனக்கு தெரியும். நான் உனக்கு அதனை சரியான நேரத்தில் கொண்டு வந்து உங்களின் கைகளில் கொடுத்து விடுவேன். அதனால் எப்பொழுதுமே எதை நினைத்துமே நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும். கிடைத்தது போதும். நம் தாயானவளுக்கு தெரியும் அல்லவா நமக்கு என்ன வேண்டும், அதை எப்பொழுது தர வேண்டும் என்று. அதை அவள் சரியான நேரத்தில் கொடுத்திருக்காள் என்பதை உணர்ந்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் தேவையில்லாத கவலைகளை நீ சுமந்து கொண்டு இருக்க கூடாது. உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றிற்கும் அம்மா நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை கொண்டு வந்து கொடுப்பாள் என்ற நம்பிக்கை மட்டும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே. உன் வாழ்க்கையை உனக்கு இன்னும் நிறைய பாடங்களை கற்றுத்தர காத்து கொண்டிருக்கிறது. இன்று மட்டும்தான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாதே. நாளை என்பது உன் வாழ்க்கையில் இருக்கிறது. நாளை என்ன நடக்கும் என்பதை உன்னால் நிச்சயமாக கணிக்க முடியாது. அதனால் எல்லா நாளையும் எதிர்நோக்க வேண்டிய துணிச்சலோடு என் குழந்தை நீ இருக்க வேண்டும். இந்த நாளில் இப்படிதான், நாளைய நாள் அப்படிதான் என்று உன்னால் ஒருபோதும் நிர்ணயித்து விட முடியாது. எந்த நாளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நாம் கடந்து செல்ல வேண்டியது கட்டாயம் அல்லவா? சில நேரங்களில் நீ நினைக்கலாம், நாம் அவராக பிறந்திருந்தால் இப்பொழுது சந்தோஷமாக இருந்திருப்போம் என்று, வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்திருக்காதே என்று. என் குழந்தையே, நீ யாராக இருந்தாலும் அவர்களுக்கென்று தனித்துவமான கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டியது உன்னுடைய சூழ்நிலை. அதை யாராலும் மாற்ற முடியாது. என் பிள்ளையே, நீ எல்லாவற்றையும் கடந்து நல்ல மனநிலையோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டுமே தவிர நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை நாம் எப்போதும் வேறு யாரிடமும் ஒருபோதும் அதை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அப்படி ஒப்பிட்டு பார்க்கின்ற மனநிலை வந்தால் கூட இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்கின்ற நிலைதான் வர வேண்டுமே தவிர ஒருபோதும் மற்றவர்களை போல வாழ வேண்டும், அவர்கள் இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே. என் குழந்தையே, உன்னுடைய மனநிலை, உன்னுடைய மனது உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை வசதிகளும் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை விட அதிகமான கஷ்டங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. அதை நீ உணர வேண்டிய நேரம் மிக விரைவாகவே வரும். இந்த வாழ்க்கையில் நீ அடைய போகின்ற இன்பங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றி நீ மறந்து விடுகிறாய். கஷ்டங்கள் வரும் பொழுதுதான் நீ இப்படியெல்லாம் நினைக்கிறாய். அப்படியானால் என் பிள்ளையே, தவறு உன் மீது அல்லவா இருக்கிறது? சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் என்று நினைக்கின்ற எண்ணம் உனக்கு ஒருபோதும் வந்துவிடாது அல்லவா? என் தங்கமே, எல்லாவற்றையும் சரிசமமாக பார்க்க வேண்டும். எல்லா நிலையும் இந்த வாழ்க்கையில் சகஜம்தான். இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அவற்றை கற்றுக்
கொண்டு நாம் சரியான பாதையில் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதோ மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைப்பதோ அவருக்கு இருக்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் நீ நினைக்க கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் நீ நினைப்பதே தவறான விஷயமாகும். உனக்கு கிடைத்ததை விட வேறு யாருக்கும் இது போன்ற ஒன்று கிடைக்கவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தையே, எல்லாமே சந்தோஷமாக மாறிவிடும். இந்த வராகி அம்மா உனக்காக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ சந்தோஷத்தை அடைகின்ற நாளை உன் அம்மா நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுது நீ மன நிம்மதி அடைவாய் என்பதை உன்னோடு இருந்து நானும் எதிர்நோக்கி காத்து கொண்டு பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அம்மா ஒரு நாளும் உன்னை விட்டு விலக நினைப்பதில்லை. யார் உன்னை விட்டு விலகினாலும் சரி, நீ கஷ்டப்படும் பொழுது யார் உன்னை விட்டு விட்டு சென்றாலும் சரி, உன் அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். இந்த நிலையிலாவது நம்மை நம் தாயானவள் வைத்திருக்கிறாளே என்று நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படாமல் எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, இந்த சூழ்நிலையில் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக கடந்து போகும் என்கின்ற மனநிலை உனக்கு இருந்து விட்டால் போதும். எல்லாமே உன் வாழ்க்கையில் வெற்றியாக தான் இருக்கும். இந்த கஷ்ட காலத்தை நான் முடித்து வைத்து விட்டால் நிச்சயமாக என் குழந்தை அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கி விடுவாய். இன்னும் அடுத்த வெற்றியை நோக்கி நீ பயணிக்க ஆரம்பித்து விடுவாய். எல்லாமே உனக்கு வெற்றியாக தான் மாறப்போகிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன் வராகி உன்னோடு துணை இருக்கின்ற வரை உனக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வாழ்க்கையில் ஏற்படாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் என் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு மட்டுமே சொந்தமானது இந்த வராகி என்னுடைய சத்திய வாக்கு. என் பிள்ளையே, உன்னோடு பேசுவதற்காக உன் அம்மா நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். உன் தாயானவளின் வாக்கை நீ தாமதிக்காமல் கேட்டுவிடு. ஏனென்றால் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற ஒரு குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காக இப்பொழுது வந்திருக்கிறேன். என் தங்கமே, நேற்று உனக்கு நடந்த சில விஷயங்கள் உன் மனதை மிக பெரிய அளவில் பாதித்திருக்கிறது. விஷயங்கள் சிறியதாக இருந்தாலும் அது உன் மனதில் ஏற்படுத்திய காயங்கள் அதிகமாக அதிகரித்து விட்டது. என் தங்கமே, நீயோ மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் மனதில் வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறாய். யார் உன்னிடம் என்ன சொன்னார்கள், அவர்கள் பேசியதில் எந்த வார்த்தை உன் மனதை காயப்படுத்தியது என்பதை என் தங்கமே, உன்னுடைய மனதில் அப்பொழுது ஏற்பட்ட ரணத்தை உன் தாயானவள் நான் நன்கு அறிவேன். என் குழந்தையே, ஒருவர் என்ன பேசுகிறார் என்பதை நாம் கவனித்துக் கொண்டிருப்போம். ஆனால் அதனால் நிச்சயமாக நம் நிம்மதிதான் தொலைந்து போகும். அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு அவர்களே சொந்தமானவர்கள். அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கும் அவர்களே சொந்தமானவர்கள். அதனால் நீ அதை நினைத்து வருந்தாமல், இவர் இப்படிதான், இவர்களை ஒருபோதும் திருத்த முடியாது, நம்முடைய கடமையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும், இவர்களின் வார்த்தைகள் எல்லாம் நம்மை ஒருபோதும் பாதித்து விடக் கூடாது என்ற எண்ணத்தில்தான் நீ செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய குழந்தை, நீயோ அவர்கள் சொன்ன வார்த்தையை உடனடியாக உன் மனதில் வேதனைகளாக சுமந்து கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக அம்மா உனக்கு அதற்கு ஒரு நல்ல ஒரு தெளிவினை தருகிறேன் தங்கமே. அவர் சொன்ன வார்த்தைக்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். அதனால் நீ அதனை நினைத்து வருத்தப்படாமல் இன்றைய நாளை நீ எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் மட்டும் உன்னுடைய கவனம் முழுமையாக இருக்க வேண்டும். ஒருபோதும் மற்றவர்களின் பேச்சுக்கு செவி கொடுத்து உன்னை நீயே வேதனைப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ அனுபவிக்க முடியாமல் இருந்து விடாதே. நல்ல விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். எல்லாமே எனக்கு தலைகீழாக தான் நடக்கிறது, நான் நினைப்பதெல்லாம் எனக்கு நடப்பது இல்லை, எல்லோருமே எளிதாக என்னை காயப்படுத்தி விடுகிறார்கள்
போகிறார்கள் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய காயங்களுக்கு மருந்தாக நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், உன்னை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்றால் என் குழந்தை, நீ எத்தகைய சிறப்பு வாய்ந்த குழந்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து தேவையில்லாமல் உனக்காக நான் இருக்கிறேன், உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பங்கெடுத்து கொள்ள உன் வராகியானவள் நான் இருக்கிறேன், அதை விடுத்து தேவையில்லாத எண்ணங்களை உன் மனதில் நீ சுமந்து கொண்டிருக்காதே. உனக்காக நான் இருக்கிறேன், உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பங்கெடுத்து கொள்ள உன் வராகியானவள் நான் இருக்கிறேன் என்பதை முதலில் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீ எப்பொழுது என்னை மனதார நம்புகிறாயோ அப்பொழுது இந்த கஷ்டம் உன்னை விட்டு மெதுவாக செல்லும் என்பதை நீ உணர்வாய். என் தங்கமே, கஷ்டங்களுக்கு நீ இடம் கொடுக்கிறாய் என்றால் இந்த வராகிக்கு உன் மனதில் இடம் கொடுக்கவில்லை என்பதுதான் அர்த்தமாகும். என் தங்கமே, என்னை முழுவதுமாக உன் மனதிற்குள் குடியமர்த்தி விட்டு கஷ்டங்களை எல்லாம் விட்டு நீ தூர விலகி நிற்க வேண்டும். நான் அங்கே குடியமர்ந்து விட்டால் கஷ்டம் என்பது உன்னிடத்தில் வருவதற்கு பயந்து அல்லவா நின்று கொண்டிருக்கும். என் குழந்தையே, வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட பல துன்பங்களுக்கு யார் வேண்டுமானாலும் காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதனை ஏற்றுக்கொண்டதும் அதை சுமந்து கொண்டதும் உன்னுடைய தவறு. ஏனென்றால் அவர்களினுடைய குணங்கள் அப்படி இருக்கும் பொழுது அதை நீ ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது. அவர்கள் மனம் வேதனைப்படுகின்ற அளவிற்கு அதையெல்லாம் நீ கண்டுகொள்ளாமல் சென்றிருந்தால் இப்பொழுது அவர்கள் செய்தது தவறு என்பதை உணர்ந்திருப்பார்கள். நீயோ அவர்கள் தர தர கஷ்டங்களை உனக்கு கொடுக்க கொடுக்க நீங்கள் தாருங்கள், நான் அதை வாங்கிக் கொள்கிறேன் என்கின்ற அளவிற்கு நடந்து கொண்டிருக்கிறாய் என்று வேதனையின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, ஒருவரின் பேச்சு சரியில்லை என்றால் ஒருவர் உன்னோடு பேசுகின்ற வார்த்தைகளில் அவர்களின் தோரணை தெரிகிறது என்றால் நீ முதலிலேயே அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும். உன்னை விட நான் உயர்ந்தவன் என்கின்ற எண்ணத்தில் தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, மற்றவர்கள் முன்னால் தலைகுனிந்து நிற்கவோ கைகட்டி நிற்கவோ என் குழந்தை ஒன்றும் அவ்வளவு குறைவான மதிப்புடைய குழந்தை கிடையாது. உன்னை குறைத்து மதிப்பிடுவதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தை வைத்து அழகை வைத்தோ இங்கு யாரையும் மதிப்பிடக் கூடாது. உண்மையில் நல்ல செயல்களை எவன் செய்கிறானோ அவன்தான் சிறந்த மனிதனாக இருப்பான். என் தங்கமே, அதை உணர்ந்து விட்டால் போதும். யார் உன்னை தாழ்த்த நினைத்தாலும் அங்கே நீ நிமிர்ந்து நின்று சந்தோஷமாக வெளியில் வருவாய். அதை விடுத்து அவர்கள் உன்னை வேதனைப்படுத்த நான் வாங்கி கொண்டேதான் இருப்பேன் என்றால் அது நிச்சயமாக உன்னுடைய தவறுதானே. என் தங்கமே, உன்னை வேதனைப்படுத்துவதற்கு என்றே ஒரு கூட்டம் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? எளிதாக அவர்களுக்கான வாய்ப்பினை நீ கொடுத்து விடுகிறாய். உன்னை கஷ்டப்படுத்துவதற்கு அவர்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் அதற்கான வாய்ப்புகளை நீ அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி விடுகிறாய். என் தங்கமே, இந்த வாய்ப்புகள் தான் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக இத்தனை பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வராகியின் அனுமதியோடு மட்டுமே நடக்க போகிறது. யாரெல்லாம் உன்னை வேதனைப்படுத்த நினைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தகுந்த பாடத்தினை உன் அம்மா நான் புகட்ட போகிறேன். என் தங்கமே, மற்றவர்களை வேதனைப்படுத்தினால் அவர்களின் மனதில் என்ன இருக்கும், என்ன எண்ணங்கள் இருக்கும் என்று சிலருக்கு வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற எண்ணம் கூட வந்து விடுகிறது. அந்த அளவிற்கு சிலர் வேதனைகளை கொடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள். இது போன்ற வேதனைகளை அவர்களுக்கு திருப்பி கொடுத்தால்தானே தெரியும் நாம் கொடுத்த வேதனையினுடைய வலி எவ்வளவு பெரியது என்று. என் தங்கமே, நீ அதனால் கலங்கக்கூடாது. உன்னை நேற்று வேதனைப்படுத்தியவர்களுக்கு நாளை அதற்கான பதில் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மனதில் வைத்து கொண்டு நீ பேசியதை பேசிவிட்டு போ. என் மனதை ரணமாக்க வேண்டும் என்று நினைத்த உன்னுடைய நினைப்பு ஒருபோதும் என்னிடம் பலிக்காது. என்னை என் தாயானவள் காத்து கொண்டிருக்கிறாள். நீ செய்த தவறுக்கான தண்டனையையும் என் அம்மா உனக்கு கொடுத்து விடுவாள் என்ற எண்ணத்தோடு நீ கடந்து விட வேண்டும். என் தங்கமே, நீ செய்கின்ற
ஒவ்வொரு விஷயமும், நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலும் நிச்சயமாக என்னை மையப்படுத்தியே நீ செய்ய வேண்டும். நீ எந்த ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுதும் இந்த தாயானவளை வணங்கி நீ தொடங்க வேண்டும். ஏனென்றால் நான் உன்னோடு பயணிக்க காத்து கொண்டிருக்கிறேன். நீ சொல்லாவிட்டாலும் நான் உன்னோடு வந்து விடுவேன். நீ சொல்லிவிட்டாலும் இந்த தாயானவள் எப்பொழுதுமே உனக்கு பாதுகாவலாக தான் நின்று கொண்டிருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வராகியானவள் ஒருபோதும் உன்னிடம் பொய்யுரைக்க மாட்டேன். நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சத்தியமான உண்மை. நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ வேண்டுமானால் உணராமல் இருந்திருக்கலாம். ஆனால் உன் தாயானவள் எனக்கு தெரியும் அல்லவா, என் குழந்தை வேதனையில் இருக்கிறது என்றால் நான் ஓடோடி சென்று அவனுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று அதைதான் உன் அம்மா நான் ஒருபோதும் என் கடமையில் இருந்து தவறாமல் செய்து கொண்டிருக்கிறேன். நீ ஒவ்வொரு முறையும் இந்த வராகியை நினைத்து என்னிடம் வேண்டுதல்கள் வைக்கும் பொழுதெல்லாம் அதை உன் அம்மா செவி கொடுத்து கேட்காமல் இருக்கின்றாய் என்று நினைத்து விடாதே. நீ சொல்லாமலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். உனக்கான நேரம் வரும்பொழுது அம்மா உனக்கானதை எல்லாவற்றையும் சரி செய்து கொடுத்து விடுவேன். உனக்கான பிரச்சனைகளுக்கு நீ மட்டுமே காரணமாக இருக்க வேண்டுமே தவிர வேறு எவரேனும் தலையீடும் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது. யார் என்ன நினைத்தாலும் அதை உன்னிடம் சாதித்து விடலாம் என்ற எண்ணம் யாருக்கும் தோன்றக்கூடாது. எப்பொழுதுமே தெளிவாக நீ இருக்க வேண்டும். மற்றவர்களின் முன்னிலையில் நல்ல மனநிலையோடு செயல்பட வேண்டும். எப்பொழுதும் செய்கின்ற செயலில் கவனம் இருக்க வேண்டும். கவனத்தை சிதறவிட்டு நீ மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை ஒருபோதும் ஏமாளியாக காட்டி விடாதே. மற்றவர்கள் முன்னிலையில் உனக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நல்லபடியாக இருப்பது போல காட்டிக்கொள்ள வேண்டும். உன்னை குறைத்து மதிப்பிட யாரும் செய்யக்கூடாது. இந்த வராகியானவள் உன்னோடு இருக்கும் வரை நிச்சயமாக இது எல்லாம் உன் வாழ்க்கையில் தலைகீழாக மாறிவிடும். நான் எப்பொழுதுமே உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கான நல்ல வாழ்க்கையினை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, அதனால் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதமும் அன்பும் என்றுமே முழுமையாக இருக்கும். வேண்டும் வரம் தருபவனே போற்றி, வேட்டை பிரியனே போற்றி போற்றி.